அன்புள்ள சகோதரர்களை, அடுத்த செய்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலே நமக்கு தெரியும், ஹவாரிஜிகள் போன்ற சிந்தனைக்காரர்களால் ஈராக், எகிப்து போன்ற நாடுகளிலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக இருந்த நேரத்திலே அவர்கள் வீட்டுக்குள்ளே சிறை வைக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்கிறார். உபைதுல்லா இப்னு அத்தீ இப்னு ஹியார் என்கிற நபித்தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு இடத்துல கேட்கிறார், உஸ்மான் அவர்களே, நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர், நீங்கள் தான் எங்களுக்கு இமாமாக இருக்கிறீர்கள். ஆனால் பள்ளிவாசலிலே உங்களை எதிர்க்கிற, குழப்பத்தை விளைவிக்கிற ஒருவர் இமாமாக இருந்து தொழுகை வைக்கிறார். அந்த தொழுகையிலே பங்கெடுக்க எங்களுக்கு சங்கடமாக இருக்கிறது. அங்கே நின்று எங்களால் தொழ முடியவில்லை. எனவே அவரை நாங்கள் பின்பற்றி தொழலாமா என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்ட பொழுது, அன்புள்ள சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தோழரே, இந்த உலகத்திலே மக்கள் எல்லாம் செய்கிற எத்தனையோ நல்ல விஷயங்களிலே அழகான செயல்கள் எது தெரியுமா? அது தொழுகைதான். தொழுகைதான் இந்த உலகத்திலே செய்கிற, மக்கள் செய்கிற அமல்களிலே மிகச்சிறந்த ஒரு அழகான அமல். மக்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்தால் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அல்லது அவர்களை குழப்பம் விளைவித்தால், எந்த குழப்பம் செய்கிறார்களோ அதிலிருந்து மட்டும் அவர்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். குழப்பத்தை விட்டுட்டு என்ன சொல்ல வருகிறார்கள் அவங்களோட தொழுங்க. தொழுகையை புறக்கணிச்சிடாதீங்க, ஜமாத்தை புறக்கணித்து விடுவார்கள். சொன்னது யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு நாட்டினுடைய ஆட்சி தலைவர், முன்மாதிரியாக நின்று அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரின் பொறுப்பில் இருந்தவர். சகோதரன், நான் கேட்கிறேன், இன்றைக்கு தௌஹீது மக்களிடத்தில் எப்படி ஜமாத் தொழுகை? ஒரு அமைப்புல, ஒரு இயக்கத்தில் உறுப்பினராகிவிட்டால் ஒரு பள்ளியை விட்டுட்டு இன்னொரு பள்ளிக்கு போவதற்கு கூட நமக்கு மனம் இல்லை. இங்கே 8:10க்கு ஜமாத்து, அருகில இருக்கிற பள்ளிக்கு 8:20 ஜமாத். ஒருவேளை 10 நிமிடம் தாமதமாக இந்த இடத்துக்கு வந்து விட்டால் கூட 10 நிமிஷம் போனா அங்கே ஜமாத்து கிடைக்குமே என்று போகக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேர்? நான் கேட்கிறேன், என்ன முக்கியத்துவம்? என்ன இஸ்லாத்துக்கான முக்கியத்துவம்? என்ன ஜமாத்துக்கான முக்கியத்துவம்? ஒரு இயக்கத்தில் இருந்தா அந்த பள்ளி எந்த தொழுகை நடந்தாலும், எங்கே இருந்தாலும் அருகிலே ஜமாத் நடக்கும். இங்கே வந்தால் கூட ஒருவேளை தாமதமாக இருக்கலாம், அருகிலே இருக்கிற பள்ளிவாசலில் ஜமாத்தை பிடித்துக் கொள்ளலாம். எனவே ஜமாத்துக்காக ஓடுவேன் என்று ஜமாத்தை முன்னிறுத்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை முன்னிறுத்தி அந்த ஜமாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்தவர்கள் எத்தனை பேர்? சகோதரர், உள்ளத்திலே என்ன? நாம் ஒரு அமைப்பு நடத்துகிறோம், இயக்கம் நடத்துகிறோம், எதற்கு?